இந்த கல் கட்டுறவங்களாம் இவர் தான் கட்டினாரு. ஐயாவுக்கு என்னன்னா வயசானதுனால கால் தடுமாறுது அப்படின்னு சொல்லி சொன்னார். கால் தடுமாறுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த தொடையில் இருக்கக்கூடிய இந்த மசில்ஸ் இங்கேருந்து இது வரக்கூடிய மசில்ஸு இந்த இடம் இது ரெண்டு வீக் ஆச்சுன்னா தான் வந்து கால் தடுமாட்டம் வரும். இது ரெண்டு ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வால்ஸை போட்டு இப்படி கை பிடிச்சிக்கணும். கை பிடிச்சி நேராக இருந்துட்டு ஐயா அப்படியே ஒரு முட்டி போட்டு பாதி முட்டி கீழே இறங்கி அப்படி ஹாஃப் இது பேர் ஹாஃப் ஸ்குவாட்னு பேர். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிங்க, இன்னும் நல்லா கீழே அப்படி மாட்டேன். இன்னும் கொஞ்சம் கீழே இருங்க, நல்லா இருங்க. ரைட். இப்போது இது வந்து இந்த செவர் பிடிச்சிருக்காரு. ஒருவேளை கம்பியை பிடிச்சிங்கன்னா இன்னும் தாராளமாக கீழே வந்துட்டு வரலாம். இது மாதிரி மெதுவாக ஹாஃப் ஸ்குவாட் பண்ண ஆரம்பிங்க. பண்ணுறது வந்து 10லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல பிடிச்ச இடத்துலேருந்து ஆரம்பித்து நல்லா கீழே உட்காந்து இந்த கை பிடிச்சி எந்திரிக்கிறது செகண்ட் ஸ்டெப். இப்படி பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கை விட்டுட்டு ஃப்ரீயாக உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா எல்லாருமே இப்போ நல்ல வயசில் இருக்கவங்களே கூட குறைஞ்சபட்சம் காலையில் சாயந்தரம் 10 முறை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடுமாறி கீழே விழுகிறது, முட்டி வலி வர்றது எல்லாம் இல்லாமல் இருக்கும், இடுப்புலையும் வராது. நன்றி, வணக்கம்.